திருக்குலமே எழுந்திடுக, அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பொதுக்காலத்தின் 7ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள இறைமகன் இயேசுவின் நண்பர்களே, உங்களை அன்புடன் வாழ்த்துகின்றோம். இன்றைய வாசகங்கள் நம் மனதில் அன்பை விதைக்கின்றன. இறைமகன் இயேசுவின் விழுமியமாகிய அன்பை தம் வாழ்வில் நிலைநாட்டி அவரே நமக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார். அவரின் முக்கிய கட்டளையாகிய உன்னைப் போல் உன் அயலானை நேசி, அவர் உமது எதிரியாக இருந்தாலும் அன்பு செய், அவருக்காக இறைவனிடம் மன்றாடு என்பதே. அதற்கான நம் வாழ்நாள் முன்னோடிதான் மக்களின் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால். தன்னை சுட்டவனை மன்னித்து தன் நண்பனாக ஏற்றுக்கொண்ட அவர் அலியகாவை சிறையில் சந்தித்து இறைமகன் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தினார். நாம் புனிதராயிருப்பது போல நீங்களும் புனிதராயிருங்கள் என்று இறைவன் அழைக்கின்றார். புனித வாழ்வு என்பது பிறர் அன்பை பொறுத்தே அமைகின்றது. தவறுக்கு தவறு செய்யாமல், தீமைக்கு தீமை செய்யாமல், பிறரை மன்னிக்கும் மேலான நிலைக்கு உயர்ந்து இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இத்தகைய நல்ல இதயம் உள்ளவர்களாக மாறும்போதுதான் நாம் கடவுளைப் போல தூயவர்களாக, நிறை உள்ளவர்களாக வாழ முடியும். இத்தகைய வாழ்வுக்கு இயேசு நம்மை அழைக்கின்றார். இயேசுவுக்கு நாம் தரும் பதில்தான் என்ன? சிந்திப்போம். இத்திருப்பலியில் இயேசுவின் அன்புடன் கலந்து விடைகாண ஜெபிப்போம். இன்றைய பலியிலே உலக சமாதானத்திற்கான அருளை வேண்டி ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெருபாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் அன்பு இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நாம் அனைவரையும் நிறைவாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருந்து சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார். இருப்பினும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உம்மேல் நான் கை வைக்கவில்லை. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 2, 7 முதல் 9 மற்றும் 12 முதல் 13 மற்றும் 22 முதல் 23 முடிய. அந்நாள்களில் சவுல் சீபு பாலை நிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலின் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் உம் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறு தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்து கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, உம் ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 103. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல செயல்களையும் நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல செயல்களையும் நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல செயல்களையும் நீ ஒரு நாளும் மறவாதே,
ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல செயல்களையும் நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. படுகுழியினின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படுகுழியினின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல செயல்களையும் நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல செயல்களையும் நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக நம்மை நடத்தி செல்வார். அவர் செய்த சகல செயல்களையும் நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல செயல்களையும் நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. இரண்டாம் வாசகம். மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வசனங்கள் 45 49 முடிய. சகோதர சகோதரிகளே, முதல் மனிதரான ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்பானார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானவர் தூய ஆவிக்குரிய முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 27 38 முடிய. அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது: நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் எனும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள், ஏனெனில் அவர் நெறிகட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஒரு பங்குத்தளத்தில் மறைக்கல்வி மாணவர்களுக்கான அந்த மறைக்கல்வி வகுப்பு நிறைவுறுகிறது. 2 பேர் வெளியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவன் சொல்லுகிறான், நான் உன்னை அதிகமாக அன்பு செய்கிறேன். அருகாமல் இருந்தவனுக்கு புரியவில்லை. நேற்று வரை அடித்து கொண்டிருந்தான், இன்றைக்கு அதிகமாக அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறானே, தெரியவில்லை. மலைத்து போய், ஏன் என்னை இவ்வளவாக அன்பு செய்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அவன் சொன்னான், ஏசாண்டவர் பகைவரை மன்னிக்க சொல்லியிருக்கிறார், ஆனால் தான் உன்னை அதிகமாக அன்பு செய்கிறேன் என்று சொல்லி. இது மறைக்கல்வி மாணவர்கள் பேசிக்கொண்டிருந்த இந்த பேச்சு வேண்டுமானாலும் நகைச்சுவையாக இருந்திருக்கலாம். பகைவரை மன்னிப்பது எளிதான காரியமா என்று கேட்டால் என்னை பொறுத்த மட்டிலே மிகவும் கடினமான ஒன்று. ஒவ்வொரு முறையும் இந்த வாசகத்தை வாசிக்கிற போதெல்லாம் எனக்குள்ளாக எழுகிற கேள்வி, ஆண்டவரே, என்னை அடித்து கொண்டிருப்பவனுக்கு எத்தனை முறை நான் கன்னத்தை திருப்பி காட்டுவது? ஒவ்வொரு முறையும் திருப்பி காட்டுகிற போது அடித்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு முறையும் மன்னிக்கிற போது மீண்டும் மீண்டுமாய் அதே குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறான்.
மன்னிக்கிற போது என்னை கோழையாக பார்க்கிறான், அடிக்க திராணியற்றவன் என்று சொல்லி. மன்னிக்கிற போது இவன் கோழை என்று சொல்லுகிறான், இவன் ஒன்றுமற்றவன், இவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் இயேசு ஆண்டவரே, நீங்கள் மன்னிக்க சொல்லுகிறீர்களே, இந்த மன்னிப்பை நான் வழங்கினால் இப்படித்தான் இந்த சமூகம் என்னை நடத்துமா? நீ சொல்வதை அப்படியே நான் செயலாக்கம் செய்தால் இந்த உலகம் என்னை ஏளனம் செய்கிறதே, எப்படி இவற்றை நான் கடந்து போவது? இன்றைய வாசகங்களும் தொடர்ந்து பல கேள்விகளை எழுப்பிக்கொண்டே இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு மத்தியிலே இயேசுவினுடைய இந்த குரலுக்கு செவிமடுக்கிற வண்ணமாக இயேசு இன்றைக்கு எனக்கு என்ன சொல்ல வருகிறார் என்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டோடு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒரு இறைவாக்கு பயணத்தை மேற்கொள்ளலாம் நினைக்கின்றேன். கடந்த 3-4 மாதங்களாக தொடர்ந்து செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலுமாக வெளியான செய்திகள், தற்போது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளுவர், சென்னை மற்றுமான சில மாவட்டங்களில ரவுடிகள் களையெடுக்கப்படுகிறார்கள். இந்த பணியை தமிழக காவல்துறை முடுக்கிவிட்டிருக்கிறது. இவர்களை களை எடுப்பது எளிதான ஒரு பணியா? சற்று கடினமானதுதான். காரணம், ஒவ்வொரு முறையும் களை எடுக்கிற போது இன்னும் ஒரு ரவுடி உருவாகுகிறான். ஒரு தாதாவை அழிக்கிற போது இன்னொரு குட்டி தாதா முளைத்து விடுகிறான். இப்படியாய் முளைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். வெட்டிக்கொண்டே இருந்தாலும் அது முளைத்துக் கொண்டே இருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது? ஏன் இந்த மாவட்டங்களிலே அதிகமாக ரவுடிகளும் தாதாக்களும் உருவாகி இருக்கிறார்கள்? ஒரு ஆய்வு தன்னுடைய இறுதி செய்தியை பதிவு செய்கிறது. இந்த மாவட்டங்களில் தொடர்ந்து கொலையும் மற்ற சமூக விரோத காரியங்களும் நடைபெறுவதற்கான முதல் காரணம் பழிக்கு பழி வாங்குகிற அந்த குணம். ஒருவனை வெட்டிவிட்டான், எனவே அவனை வெட்டுவதற்கு இன்னொரு கொலை. அவன் கொலை செய்யப்பட்டான், எனவே அதை சரி செய்வதற்கு இன்னொரு கொலை என்று சொல்லி பழி வாங்குகிற இந்த படலம் தொடருகிற ஒரு காரணத்தினாலே தொடர்ந்து இந்த கொலை சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். இது மட்டும்தான் காரணமாக இருக்க முடியுமா என்று சொன்னால், இதையும் தாண்டி பல நேரங்களிலே இப்படிப்பட்ட சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் தங்களை தாதாக்களாக, டான்களாக முன்னிறுத்துகிறார்கள். தங்களை பெரும் தலைவர்களாக முன்னிறுத்து விழைகிறார்கள். இதன் வழியாக ஒரு அதிகாரத்தை கட்டமைக்க விழைகிறார்கள், அல்லது அதிகாரத்தை தட்டி பறிக்க விழைகிறார்கள். தங்களை எப்பொழுதுமே சிங்கம் என்று சொல்லிக் கொள்வதில் இவர்களுக்கு எப்பொழுதுமே அலாதியான இன்பம். பதவிகளை தக்க வைத்துக் கொள்வது, பதவிகளை பறிப்பது, தங்களை டான் என்று சொல்லிக் கொள்வது, அதிகாரத்தோடும் மரியாதையோடும் உலா வருவது தொடர்ந்த பணியாக இருக்கிறது. ஆனாலும் ஆழமாய் நாம் சிந்திக்க வேண்டியது, இந்த பழிக்கு பழிக்கான படலம் தொடர்வதற்கான காரணம் என்ன? கோபம், வெறுப்பு, வன்மம் இவைகள் எதுவுமே இவருடைய மனதை விட்டு அகலவில்லை என்பதுதான். பகையும் வன்மமும் தொடர்கிற காரணத்தினாலே பழி வாங்குகிற எண்ணமும் தொடர்கிறது. கொலைகளும் மற்ற சம்பவங்களும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்படியாய் பழி வாங்குகிற இந்த படலங்கள் தொடர்கிற இந்த வேளையில இதை சரி செய்வது எப்படி? தொடர் தேடலில் ஈடுபட வேண்டியிருக்கிறது. பழி வாங்குதல் என்கிற அந்த குணம் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது பலம் என்று சொல்லி. அவன் என்னை அடித்தான், பார் நான் எப்படி அடித்திருக்கிறேன் என்று சொல்லி. அவன் கொலை செய்தான், எப்படி அவனை துடிதுடிக்க கொலை செய்தேன் என்று பார் என்று சொல்லி
பலத்தை நிரூபிக்கிற ஒரு இடமாகவே அது பல நேரங்களிலே காட்டப்படுகிறது. பலசாலிகளாக நினைத்துக் கொள்கிறார்கள். பழி வாங்குதல் என்பது பலம் அல்ல, அது பலவீனம். அது முதிர்ச்சியற்ற தன்மையினுடைய ஒரு வெளிப்பாடு. அப்படி என்றால் முதிர்ச்சி அடைய வேண்டியிருக்கிறது. பழிவாங்குகிற அந்த குணம் அது பலம் அற்ற ஒரு செயல்பாடு, அது பலவீனமான ஒரு செயல்பாடு என்பதை இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு உரக்கச் சொல்ல வேண்டியிருக்கிறார். பிரான்சிஸ் பேகன் அவர்கள் மிக அழகாக சொல்லுகிறார், பழிவாங்குதல் என்பது ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு செயல்பாடு. நீதி வழங்குகிற ஒரு காட்டுத்தனமான நீதி வழங்குகிற ஒரு முறை. இது சட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்று. அவர் நீதி வழங்குவதாக நினைத்துக் கொண்டு காட்டு மிராண்டித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவன் என்னை அடித்தான், எனவே நான் அடித்தேன். அவன் இப்படி செய்தான், எனவே நான் இப்படி செய்தேன். இது சட்டத்திற்கு முரணான ஒரு செயல்பாடு. சீன பழமொழி ஒன்று அழகாக ஒன்று சொல்லுகிறது, ஒருவரை பழி வாங்குவதற்கு முன்னதாக, நீ புறப்பட்டு செல்வதற்கு முன்னதாக 2 கலரைகளை தயார் செய்து விட்டு போ என்று சொல்லுகிறது. காரணம், இந்த பழி வாங்குதல் நிகழ்வில் எதிரி மட்டும் சாவப் போவதல்ல, நீயும் சாகப் போகிறாய் என்பதுதான். எனவே இந்த பழிக்கு பழி என்கிற ஒரு நிலை எதிரியை மட்டும் அழிப்பதல்ல, தன்னையே அழித்துக் கொள்ளுகிற ஒரு நிகழ்வு, தன்னையே பலவீனமாக மாற்றிக்கொள்கிற ஒரு நிகழ்வு. காரணம், பழிவாங்குகிற அந்த மனிதர்களை நாம் உற்று நோக்குகிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. எப்பொழுது எவன் வெட்டுவானோ தெரியவில்லை, பயம். எங்கு நின்றாலும் யாரை பார்த்தாலும் பயம், என்ன நடக்குமோ என்கிற ஒரு சூழல். வாழ்க்கை முழுவதுமே பயமாய் இருக்கிறது, படபடப்போடு இருக்கிறது. கத்தியை எடுத்து விட்டோம், வைக்க முடியவில்லை. வைத்தால் நாம் கொல்லப்படுவோமோ தெரியவில்லை, பயம் நீடிக்கிறது. எனவே இந்த கொலையாளிகள் தொடர்ந்து கொலையாளிகளாகவே இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த உலகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? எதிர்காலத்திற்கு எதை விட்டு விட்டு போக போகிறது? இந்த உலகத்தில் இருக்கிற நாம் எல்லாமே பழி வாங்க ஆரம்பித்து விட்டால், அடிக்கிறான் என்பதற்காக திரும்பி அடிக்க ஆரம்பித்து விட்டால், இந்த உலகம் ஒரு கலவர பூமியாக இருக்கும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. நான் ஒரு கற்பனையாகவே அடிக்கடி செய்து பார்ப்பது உண்டு. ஒருவேளை கடவுள் நாம் தவறு செய்கிற போது உடனடியாக தண்டிக்கிறார் என்று வைத்துக் கொள்வான். கண் தேவையற்றவற்றை பார்க்கிறது, உடனடியாக குருடாக மாற்றி விடுகிறார். கை தவறானவற்றை செய்கிறது, முடக்கி போடு விடுகிறார். கால் தவறான ஒரு இடத்திற்கு போகிறது, அது முடங்கி போக செய்கிறார். அப்படி எல்லாரையும் உடனுக்குடனாக கடவுள் பழிவாங்க செய்துவிட்டால், இந்த உலகத்திலே நடமாடிக்கொண்டிருக்கிற நாமெல்லாம் பார்வை பெற்றவர்களாக இருப்போமா, கை உள்ளவர்களாக இருப்போமா, கால் உள்ளவர்களாக இருப்போமா? யோசிப்பதற்கே கடினமாய் இருக்கிறது. இன்றைக்கு இயேசு பழிக்கு பழி என்கிற இந்த தொடர் சங்கிலியை அறுப்பதற்கான பல வழிகளை சொல்லித் தருகிறார். இந்த தேசம், வரப்போகிற இந்த இளைய தலைமுறை இந்த உலகத்தை, இந்த பூமி பந்தை உற்று நோக்குகிற போது கலவர பூமியாக அல்ல, வாழ தகுந்த ஒரு பூமியாக அதை பார்க்க வேண்டும். இந்த உலகத்தை ஒரு நம்பிக்கையோடு உற்று நோக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தி இன்றைக்கு நமது மனங்களிலே பதிய வைக்கிறார். வாசிக்கப்பட்ட முதல் வாசகம், சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என தேடுகிறான். ஆனால் தாவீதினுடைய கையிலே சவுல் அகப்படுகிறான். ஒரு முறை அல்ல, 2 முறை அகப்படுகிறான். தாவீது நினைத்திருந்தால் அந்த இடத்திலேயே அங்கேயே கொன்று போட்டுவிட்டு தனது பலத்தை நிரூபித்திருக்கலாம்.
தாவீது அதை செய்யவில்லை. தாவீதோடு பயணித்த அபிசாய் சொல்லுகிறார், இந்நாளில் கடவுளுடைய எதிரியை உம்மிடம் ஒப்புவித்திருக்கிறார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் குத்தி அவனை புதைத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான். ஒரே குத்தாக எவ்வளவு கோபத்தோடு சொல்லுகிறான் பாருங்கள். ஆனால் தாவீது என்ன சொல்லுகிறார்? தாவீதுக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு, பழியை தீர்த்து கொள்வதற்காக கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இது. தாவீது அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. மாறாக தாவீது என்ன சொல்லுகிறார்? அவரை கொல்லாதே. காரணம், ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்து விட்டு குற்றமற்று இருப்பவன் யார்? அவன் திருப்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அவர் மீது நாம் கையை வைக்க வேண்டாம். அவர் நம்மை கொலை செய்ய தேடினாலும் நாம் அவரை கொலை செய்ய வேண்டாம், விட்டு விடுவோம் என்று சொல்லி அகன்று போகிறான். அன்புக்குரியவர்களே, தாவீதின் பெருந்தன்மையை காட்டுகிறது. தாவீதினுடைய அந்த உயர்ந்த உள்ளத்தை சுட்டி காட்டுகிறது. தாவீது மிக உயர்ந்த மனிதனாகவே நிற்பதற்கு இவையெல்லாம் ஒரு காரணம். யூத சமூகத்திலே என்றுமே நினைவு பெறக்கூடிய, நினைவிலே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் அரசராக, ஒரு தலைவராக தாவீது நிற்பதற்கு இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் கூட ஒரு பெரும் காரணியாக பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? இன்றைக்கு இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். வலிமிக்க ஒரு வார்த்தைகள் இவைகள் எல்லாம் இயேசு எளிதாகவே சொல்லிவிட்டு போய்விட்டார். மீண்டுமாக இன்னொரு கன்னத்தை காட்டுவது, அடித்தவனை மன்னிப்பது என்பது மீண்டுமாக வலியை, வேதனையை கொடுக்கிற ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இயேசு இன்றைக்கு நம்மை உலக பார்வை நின்று சற்றே இறை பார்வையிலே இவற்றையெல்லாம் உற்று நோக்க சொல்லித் தருகிறார். அகிம்சையை, அறவழியில் வாழ்வதற்கான ஒரு யுத்தியை இயேசு இன்றைக்கு சொல்லித் தருகிறார். இன்றைக்கு நான் மனிதனுடைய பார்வை கொண்டவனாக இருக்கிறேனா, இறைத்தன்மை கொண்ட, இறை பார்வை கொண்ட ஒரு மனிதனாக இருக்கிறேனா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. கொலோசியருக்கு எழுதிய திருமடல் 3வது அதிகாரம் 15வது இறைவசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள், ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள், ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். எப்படி? ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல. ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற எல்லா செயல்பாடுகளையும் மன்னித்துக் கொண்டிருக்கிறார். அவரை போல நீங்கள் மன்னியுங்கள். இந்த வாசகம் என்ன சொல்கிறது? தந்தையாகி கடவுள் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். அவர் எப்படி இரக்கமுள்ளவராய் இருக்கிறார்? அவர் எப்படி ஒரு தயாளனாக, தயவு நிறைந்த ஒரு உள்ளம் படைத்தவராக இருக்கிறார், இரக்கம் மிகுந்தவராக இருக்கிறார், பேரன்பு கொண்டவராக இருக்கிறார். அப்படியாக நீயும் இரு என்பதை இன்று இயேசு ஆண்டவர் முன்வைக்கிறார். திருப்பாடல் 103 10-11 இறை வசனங்கள். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. ஏற்கனவே சொன்ன, நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப, குற்றங்களுக்கு ஏற்ப அவர் தண்டிக்கவோ நடத்துவோ விரும்புவதில்லை. அவர் பொல்லாருக்கும் நல்லாருக்கும் எல்லாருக்குமான ஒரு தகப்பனாய் இருக்கிறார். எல்லார் மீதும் கதிரவனை உதித்தடச் செய்கிறார், எல்லார் மீதும் மழை பொழியச் செய்கிறார். எனவே அந்த தந்தையை போல நாம் இருப்பதற்கான ஒரு அழைப்பை இன்றைக்கு இயேசு ஆண்டவர் தருகிறார். கடந்த வாரத்தில் முகநூலில் வாசித்த ஒரு செய்தி, மகாத்மா காந்தி அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிற போது சிறை காவலனாக ஸ்மட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அங்கே இருக்கிறார். சிறை காவலன். அந்த சிறை காவலன் மிக கொடுமையான ஒருவன். அங்கே சிறையில் இருக்கிற எல்லாரையும் மிகவும் கொடுமையாக அடித்து தீர்த்து கட்டக்கூடியவன்.
மகாத்மா காந்தி சிறையில் அடைக்கப்பட்ட போதும் கூட மகாத்மா காந்தியினுடைய நெஞ்சிலே பலமுறை ஷூ கால்களாலே எட்டி எட்டி உதைத்திருக்கிறான் பலமுறை. அப்படி வழக்கமாக மற்றவர்களை அடிக்கிற போது, இப்படி எட்டி உதைக்கிற போது ஐயோ என்று எல்லாரும் கத்துவது வழக்கம். ஆனால் காந்தியடிகள் மட்டும் ராம் ராம் என்று கத்துகிறார். இந்த சத்தத்தை கேட்ட ஸ்மட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சிறை காவலன் அன்றிலிருந்து காந்தியை அடிப்பதை நிறுத்திவிட்டான். ஒவ்வொரு முறையும் அந்த வழியாக போகிற போது காந்தியை சற்றே பார்த்துவிட்டு போவது வழக்கம். காந்தியும் கூட சிறையில் இருந்து கொண்டு ஒரு புன்முறுவலை தருவது வழக்கம். இது தொடர்ந்து பயணிக்கிறது. ஒரு நாள் இந்த சிறை காவலன் வந்து காந்தியிடம் கேட்கிறான், மிஸ்டர் காந்தி, நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்களா? அதற்கு காந்தி சொல்லுகிறார், நீங்கள் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என நினைத்தால் எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுங்கள் வாசிப்பதற்கு என்று சொல்லி இந்த ஸ்மட்ஸ் ஓடி போய் ஒரு பைபிளை கொண்டு வந்து கொடுக்கிறார். இந்த நிகழ்வும் இதோடு நிறைவடைகிறது. இன்னும் சிறிது காலங்கள் போகிறது. இருவருமாக புன்முறுவல் பூக்கிறார்கள், பேச ஆரம்பிக்கிறார்கள். சுமூகமான அந்த உறவுகள் எல்லாம் தொடர்கிறது. திடீரென்று ஒரு நாள் இந்த ஸ்மட்ஸ் வந்து காந்தியின் முன்பாக நிற்கிறார். உங்களோடு நான் 2 செய்தியை பரிமாறுவதற்காக வந்திருக்கிறேன். ஒன்று மகிழ்ச்சியான செய்தி, இன்னொன்று துக்கமான செய்தி. காந்தி கேட்கிறார், அது என்ன மகிழ்ச்சியான செய்தி, அது என்ன துக்கமான செய்தி? மகிழ்ச்சியான செய்தி, உங்களுக்கு விடுதலை, நாளைக்கு நீங்கள் வெளியே போகலாம். இரண்டாவது துக்கமான செய்தி, நீங்கள் இந்த சிறையை விட்டு என்னை விட்டு வெளியே போகிறீர்கள். சிறையை விட்டு என்னை விட்டு வெளியே போகிறீர்கள். காந்தி மலைத்து போய் நிற்கிறார். அந்த சிறை காவலனும் மலைத்து போய் நிற்கிறான். காந்தி சொன்னார், உனக்கு கொடுப்பதற்காக என்னிடம் ஒரு பரிசு இருக்கிறது, அந்த பரிசை கொடுத்து விட்டு போகலாம் நினைக்கிறேன். சரி, தாருங்கள் பரிசு. ஒரு அழகான ஷூவை செய்து அந்த ஷூவை பரிசாக கொடுக்கிறார் காந்தி. இந்த சிறை காவலன் போட்டு பார்க்கிறான். அந்த ஷூ அவருடைய கால்களுக்கு சரியாக இருந்தது. அவனுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. எப்படி என்னுடைய ஷூவினுடைய அளவு உங்களுக்கு தெரியும், இவ்வளவு அழகாக நேர்த்தியாக செய்து கொடுத்திருக்கிறீர்களே என்று சொல்லி காந்தியடிகள் தன் மீது போர்த்தியிருந்த அந்த துண்டை களைந்துவிட்டு சொன்னார், இங்கே அந்த ஷூவினுடைய அடையாளம் இருக்கிறது, நீங்கள் பலமுறை எட்டி உதைத்த அந்த காயம் இருக்கிறது, இங்கே அளவெடுத்து கொண்டேன், உங்களுக்கு அழகாக செய்து கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஸ்மட்ஸ் அப்படியே மகாத்மா காந்தியினுடைய காலில் விழுந்து அழ ஆரம்பித்து விட்டான். அழுதுவிட்டு சொன்னான், இனி ஒருபோதும் சிறையிலே நான் இப்படி நடந்து கொள்ளவே மாட்டேன், யாரோடும் இப்படி ஒருபோதும் நடந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த ஷூவை வீட்டிற்கு கொண்டு போய் கடவுள் வழிபட வேண்டிய அந்த இடத்தில் இதை வைத்து அவன் பூஜித்ததாக சொல்லப்படுகிறது. மன்னிப்பு ஒரு மிருகத்தை மனிதனாக மாற்றுகிறது. கத்தி எடுத்தவனை புத்தகம் எடுக்க வைக்கிறது. சிந்தனை அற்ற ஒருவனை சிந்திக்க செய்கிறது. மிருகமாக இருந்தவனை மனிதனாக வாழ்வதற்கான ஒரு நிலையை தருகிறது. இன்றைக்கு இயேசு அதைத்தான் சொல்லி தருகிறார். நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே பல மிருகங்கள் இருக்கிறது. அதை நம்முடைய சிறிய நலமான ஒரு செயல்பாட்டின் வாயிலாக எல்லாரையும் மனிதனாக மாற்றிவிடலாம். தீவிரவாதம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தை, வன்முறையாக இருக்கிற இந்த உலகத்தை அன்பும் அமைதி கொண்ட ஒரு தேசமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அமைதியை, மன்னிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிற போது அது மாறிவிடும் என்றே சொல்லுகிறார்கள். பழிக்கு பழி தீர்ப்பது என்பது கடவுளுடைய செயல்பாடு என்று விவிலியம் சொல்லுகிறது. அதற்கு மாறாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது? ஆசி வழங்குங்கள்,
அவருக்காக ஜெபியுங்கள், மன்னியுங்கள் என்றே நமக்கு மீண்டும் மீண்டுமாக சொல்லித் தருகிறார். ரோமருக்கு எழுதப்பட்ட திருமடல் 12வது அதிகாரம் 19வது இறைவசனம். அன்பானவர்களே, பழி வாங்காதீர்கள், அதை கடவுளின் சினத்திற்கு விட்டு விடுங்கள். அது நம்முடைய செயல்பாடு அல்ல, அதை கடவுளின் சினத்திற்கு விட்டு விடுங்கள். ஏனெனில் மறைநூலில் எழுதி உள்ளவாறு பழி வாங்குதல் கைமாறு அளிப்பது என்பது கடவுளுக்குரியது. அதற்கான கைமாறி அளிப்பதும் பழி வாங்குவதும் கடவுளுக்குரியது. அப்ப என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? தெசலோனிக்கேயர் முதல் திருமுகம் 5வது அதிகாரம் 15வது இறைவசனம். எவருக்கும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். தீமை செய்பவருக்கு தீமை செய்யாதீர்கள். உங்களுள் ஒருவருக்கொருவர் மட்டுமன்றி எல்லாருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்யுங்கள். இன்றைக்கு இயேசு மீண்டும் மீண்டுமாக சொல்லித் தருவது ஆசி வழங்குங்கள், ஜெபியுங்கள், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள் என்கிற அற்புதமான ஒரு குணம். அகிம்சையை, அறவழியை இன்றைக்கு கையில் எடுத்தால் இந்த உலகம் அற்புதமான அமைதியின் ஒரு பூந்தோட்டமாக மாறிவிடும். பழி வாங்குதல் என்கிற அந்த தொடர் சங்கிலியை அறுத்து விடுவோம். கொரோனா பெருந்தொற்றில் இருந்தபோது நாம் பேசிக் கொண்டிருந்தோம். கொரோனா பெருந்தொற்றினுடைய சங்கிலியை எப்படி உடைப்பது பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இயேசு ஆண்டவர் பழி வாங்குகிற இந்த படலத்தினுடைய சங்கிலியை எப்படி உடைப்பது பாடத்தை சொல்லித் தருகிறார். மன்னிப்போம், மறப்போம், அன்பு செய்வோம், ஜெபிப்போம், தொடர்ந்து நன்மை செய்வோம், இந்த உலகத்தை நேசிப்போம், இருப்பவரை எல்லாரும் நேசிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. அநேகமாக எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார், ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார், இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை இந்த நன்னாளிலே நமது உள்ளத்தில் எழுகிற ஜெபங்கள், வேண்டுதல்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய திருப்பிரசனத்திற்கு கொண்டு வருவோம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுக்கள். என்றும் மாறா பேரன்பு கொண்ட எம் இறைவா, எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் எம்மையும் அன்பும் புனிதமும் நிறைந்த தூய ஆவியாரின் ஆலயமாகவும் தீமை செய்வோரை அன்பால் அரவணைத்து உம் அன்பின் பாதையில் வழிநடத்தி செல்ல தேவையான இறைஞானத்தை தந்திருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் மாறா பேரன்பு கொண்ட எம் இறைவா, மாந்தர்கள் அனைவரும்
தூய ஆவியாரின் ஆலயம் என்பதை ஒருபோதும் மறவாமல் இருக்கவும், அவ்வாலயத்தின் தூய்மை ஒருபோதும் கெடாமல் பாதுகாத்து, பகைமையை வேறறுத்து அன்பை வளர்த்திடும் இல்லமாகவும் நன்மைகளின் ஊற்றாகவும் மாறிட தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் மாறா பேரன்பு கொண்ட எம் இறைவா, இன்றைய பதட்டமான சூழலில் வரும் தேர்வுகளுக்கு தம்மையே தயாரித்து கொண்டிருக்கும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு நல்ல புரிதலையும், படித்தவற்றை மறந்திடாமல் இருக்க நல்ல ஞாபக சக்தியையும் நல்ல உடல்நிலையும் தந்து சிறப்பாக தேர்வுகள் எழுதி வெற்றி பெற தேவையான வரங்களை அருள் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் மாறா பேரன்பு கொண்ட எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் சகோதர பிணைப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்திடவும், உறவுகள் மேம்படவும், தூய ஆவியின் கொடைகள் எம் இல்லங்களில் தங்கி எம் இல்லத்தில் உள்ள அனைவரையும் வழிநடத்தி செல்லவும், வேற்றுமைகள் ஒளிந்து மன்னிப்பே மாண்பு என்பதை உணர்ந்து வழிநடத்த அருள்மாறி பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் மாறா பேரன்பு கொண்ட எம் இறைவா, எம் நாட்டு மக்கள் மீது நடைபெறும் பயங்கரவாத செயல்களால் இறந்தோரின் குடும்பங்களை நினைவு கூறுகின்றோம். இறந்தோரின் ஆன்மா இளைப்பாற்றிற்காகவும் அவர்களின் குடும்பங்கள் சோகத்திலிருந்து விடுபட்டு ஆறுதலையும் தேற்றுதலையும் தந்து அவர்கள் வளமுடனும் நலமுடனும் வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில நிமிடங்கள் அமைதியில் ஜெபிப்போம். இன்னைக்கு இயேசுவானவர் அற்புதமான ஒரு பாடங்களை சொல்லித் தருகிறார். நம்முடைய மனதிலே தொடர்ந்து வன்மம், கோபம் இவையெல்லாம் தொடர்ந்து நமது மனதுக்குள்ளாக காயங்களாக, வடுக்களாக இருக்கிறது. இந்த காயங்கள் ஆற வேண்டும் என்று சொன்னால், வன்மம் மறைய வேண்டும் என்று சொன்னால், பகைமை மறைய வேண்டும் என்று சொன்னால், பழிக்கு பழி வாங்குதல் என்கிற அந்த நிலைப்பாடுகள் மறைய வேண்டும் என்று சொன்னால், ஆக மருந்தாக இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், மன்னிப்பை வழங்குங்கள், அதை மறந்து விடுங்கள், அன்பு செய்யுங்கள், இரக்கத்தை பொழியுங்கள், தொடர்ந்து நன்மையே செய்யுங்கள் என்று சொல்லி, தீமை நிறைந்த வன்முறை நிறைந்த இந்த உலகத்தில் நாம் சின்ன ஒளியாக, ஒரு தீப்பொறியாக வாழ வேண்டும் எனவே இயேசு விழைக்கிறார். ஒருவேளை நம்முடைய அயலானுக்காக அதை செய்யாமல் போனாலும், நம்முடைய இயேசு ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்ய முயற்சிப்போம். அந்த மனிதனும் இயேசுவை காண்பதற்கு முயற்சிப்போம். தொடர் சங்கிலிகளை, தொடர் குற்றங்களை, தொடர் பழிவாங்குகிற நிகழ்வுகளை எல்லாம் இன்றோடு தடை செய்வோம். ஆண்டவர் மற்றவர்களை மன்னிப்பதற்கு, நம்முடைய எதிரிகளை ஏற்றுக்கொள்வதற்கான நல்ல மனநிலை தரும்படியாக கேட்போம். காயங்கள் எல்லாம் ஆறி அன்பும் அமைதியும் இந்த உலகத்தில் தழைத்தோங்க அருள் வேண்டுவோம். சிலுவையில் நிற்கிற போதும், மரணத்தினுடைய உச்சத்தை இயேசு தொடுகிற போதும், ஆண்டவரே தந்தையாக கடவுளை ஜெபிக்கிறார். தந்தையே, இவர்களை மன்னியும் என்று சொல்லி, வலி வேதனை நிறைந்த ஒரு கொடுமையான ஒரு நேரத்திலும் கூட இயேசு தனக்கு தீங்கு செய்வதை மன்னிக்க கற்றுத் தருகிறார். தந்தையாகிய கடவுள் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் என்கிற ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார். அருள் வேண்டுவோம். வல்லவரே, நல்லவரே, ஆற்றல் மிக்கவரே, நாங்கள் மன்னிக்க மறக்க பல நேரங்களிலே மறந்து போகிறோம். பழி வாங்குவது என்பது பலம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அடித்தவனை மீண்டுமாய் எட்டி அடிப்பது என்பது என்னுடைய ஆண்மைத்தனத்திற்கான அடையாளமாக நாங்கள் வைத்திருக்கிறோம். இவற்றை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மன்னிப்பதற்கு, மறப்பதற்கான நல்ல மனநிலை தாரும். உம்மை போல நாங்கள் வாழ்வதற்கு, எல்லாரையும் அன்பு செய்வதற்கு தாராளமான மனதையும் நல்ல மனநிலையும் தந்து, நாங்கள் எடுக்கிற முயற்சிகளில எங்களுடன் இருந்து
கரம் பிடித்து எங்களை வழிநடத்துவீராக. இந்த மன்றாட்களை எல்லாம் இலாண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். காணிக்கை பாடல். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமேண்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமேண்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதானே, புதிரான வாழ்வே எதிரானதானே, முடிவாக செய்வாய் ஆண்டவரே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரனே. சகோதரரே, சகோதரிகளே, உங்களுடையதும் எனதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் போழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த பலி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவனிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவருமிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார்.
ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீ. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், என்னுடைய ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பகைவரையும் மன்னிக்கும் நல்மன வேண்டி ஆண்டவர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் நீர் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். உடைய பாவங்கள் எல்லாம் பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இரக்கத்தை மன்னிப்பை வழங்க வருகிறார். இந்த விருந்திலே பங்கேற்க வந்திருக்க நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். அனைத்தையும் படைத்த தந்தையிடந்தே நமக்கு துணை, நமக்கு துணை. அன்பும் உண்மையும் ஆகிய அவரே நமக்கு துணை, நமக்கு துணை. கண்மணி போல் நம்மை காக்கும் அவரே நமக்கு துணை, நமக்கு துணை. கலங்காதே என்று தேற்றும் அவரே நமக்கு துணை, நமக்கு துணை. அவர் வாழுகின்ற தந்தை, நிறைவாஞ்சையான நம் தந்தை. அவர் வாழுகின்ற தந்தை, நிறைவாஞ்சையான நம் தந்தை. யாவையும் காக்கும் மாண்புயர் தெய்வம் நமக்கு துணை, நமக்கு துணை. காலங்கள் தோறும் வாழ்ந்திடும் தெய்வம் நமக்கு துணை, நமக்கு துணை. வாழ்வினை காட்டும் வழியும் அவரே நமக்கு துணை, நமக்கு துணை. வறுமையை போக்கும் வறுமையும் அவரே நமக்கு துணை, நமக்கு துணை. அவர் வாழுகின்ற தந்தை, நிறைவாஞ்சையான நம் தந்தை. அவர் வாழுகின்ற தந்தை, நிறைவாஞ்சையான நம் தந்தை. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துனுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் வாழத் தகுந்த உலகை உருவாக்க சென்று வாழுங்கள். வாழ்வின் பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
இயேசுவில் பிரியமானவர்களே, யூடியூப் சேனல் வழியாக உங்களை ஒவ்வொரு வாரமும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கேற்கிறவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் அதை சப்ஸ்கிரைப் செய்வர்கள், அதை தொடர்ந்து மற்றவர்களுக்கு பகிர்வுடைய எண்ணிக்கை என்பது குறைவாகவே இருக்கிறது. அருள் கூர்ந்து இந்த திருநிகழ்வுகளிலே பங்கேற்கிறவர்கள் இந்த இணைப்புகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் அனுப்பி அவர்களும் பயன்பெறச் செய்ய அன்புடனே வேண்டுகிறோம். அதே போல் உங்களுக்கு அறிமுகமானவர்கள், நண்பர்கள், தோழர்கள் இவர்களை சப்ஸ்கிரைப் செய்யும்படியாக அன்புடனே வேண்டுகின்றோம். தொடர்ந்து அருள் உதவி செய்யுங்கள், பொருள் உதவி செய்யுங்கள் என்கிற உதவிகளை நாம் கேட்டாலும் நீங்கள் அதை செய்யவில்லை. ஆனாலும் இதையாவது செய்தால் தொடர்ந்து இது வளர்வதற்கு பேருதவியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், இணைப்புகளை மற்றவர்களுக்கு பகிருங்கள். தொடர்ந்து இதில் மற்றவர்கள் பங்கேற்க செய்வதற்கு இது ஒரு பேருதவியாக இருக்கும் என நம்புகின்றேன். தொடர்ந்து இந்த தொற்று வேளையில் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். இறைவனுடைய அருட்கரம் என்னால் நம்முடன் இருந்து நம்மை தொடர்ந்து வழிநடத்துவதாக. அலையோடு அருண